ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினத்துல முருகர் மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. இந்து முன்னணியினரும் பாஜகவினரும் ரொம்ப சிறப்பா நடத்திட்டாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு சில குறைகள், அந்த ஒரு சில குறைகள்னு சொல்லக்கூடாது, தவறு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீதிமன்றத்தை அவமதிக்கிற விதத்துல இவங்க அந்த மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது மிகையாகாது. ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்து பேச போறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி இந்த மாநாடு நடத்தி முடிச்சாங்களா பாஜக அப்படின்னா இல்ல. நீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி நீதிமன்றம் என்னென்னலாம் சொல்லிச்சோ அதை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காகவே நேற்றைய தினத்துல மாநாடு வந்து என்ன பண்ணிருக்காங்க, நடத்தி முடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முருகன் மாநாட்டுல பொதுவாதான் நீங்க பேசணும், அரசியலை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நிபந்தனை உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு வச்சுது. ஆனா அந்த நீதிமன்றத்தின் நிபந்தனைய நேற்றைய தினத்துல அந்த மாநாடு நடத்தினவர்கள் மீறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அந்த 6 தீர்மானங்கள் வந்து பாத்தீங்கன்னா, முருகர் அந்த திருச்செந்தூர் மலை வந்து தீபம் ஏத்தணும், அதே போல திருச்செந்தூர் மலை முருகருக்கு தான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. மோடிக்கு எல்லாம் நன்றி தெரிவித்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்துக்கள் தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்துக்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணும், ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்து மதத்தை சார்ந்தவங்களுக்கு ஓட் பண்ணணும். குறிப்பா ஓப்பனா சொல்ல போனா பாஜக ஓட்டு போடுங்க அப்படின்ற ரேஞ்சில தான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க. சோ மத்த கட்சியினரையும் அவங்க வந்து அவாய்ட் பண்ணணும். இந்து அல்லாதவர்களுக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாது, இந்து மதத்தை எதிர்க்கிறவங்களுக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சு பேசியிருக்காங்க. சோ இந்த நீதிமன்ற நிபந்தனையை அவமதிக்கணும், நீதிமன்ற நிபந்தனை நம்ம ஏற்க கூடாது அப்படின்ற ஒரு நோக்கில தான் நேற்று தினத்துல மாநாடு நடந்திருக்கு. இந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமா நடந்திருக்கு. அதுவும் இல்லாம அண்ணாமலை அவர்கள கொஞ்சம் நஞ்சமா பேசுறாரு, ஏகப்பட்டதை பேசுறாரு. இந்துக்கள் தான் இவங்க தான் பாதுகாப்பு, இந்துக்கள் மட்டும்தான் இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா, இந்துக்கள் எல்லாரையும் நீங்க மதிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க உண்மையா சொல்லுங்க, இங்க கறி சாப்பிடுறவங்க, மீன் சாப்பிடுறவங்க, நான்வெஜ் சாப்பிடுறவங்களும் இந்துக்கள தான் இருக்கிறாங்க. தலித்துகளும் இந்துக்கள தான் இருக்காங்க. ஆனா தலித் இந்துக்களை நீங்க மதிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்க போங்க, இந்துக்கள் தானே சொல்றீங்க, ஒரு கோயிலுக்குள்ள தலித்துகளை வந்து அலோ பண்ண மாட்டாங்க, அங்க போயிட்டு நீங்க வீரவசனம் பேசுங்க பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள், இந்து முன்னணி அவர்கள், பாஜக எல்லாருமே போயிட்டு ஒரு வட மாவட்டத்துல தலித்துகள் இந்த கோயிலுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. சோ தலித்துகளும் இந்துக்கள் தான். அந்த தலித் இந்துக்களுக்காக போயிட்டு பாஜகவினர் அண்ணாமலை அவர்களோ இல்ல இந்து முன்னணி அவர்களோ போயிட்டு அங்க போயிட்டு அவங்களுக்கு வந்து நீங்க உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியுமா? தலித் இந்துக்களும் கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெற்றுக் கொடுக்க முடியுமானா இவங்க அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து எல்லா இந்துக்களும் வேணும். எப்ப வேணும்னா தேர்தல் நேரத்துல தான் வேணும். மற்ற டைம்ல எல்லாம் இவங்களுக்கு வந்து தலித் இந்துக்களோ இல்ல நான்வெஜ் சாப்பிடுற இந்துக்களோ இவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இவங்க இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டுகிற விஷயம் என்னன்னா, சனாதனத்தை தீக்கி பிடிக்கிறவங்க தான், குறிப்பா பிராமணர்கள் தான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமான இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து என்ன பண்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆனா இதே ஒரு தலித் இந்துக்களை இவங்க ஏத்துப்பாங்களான்னா ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. பாஜக வெட்ட வெளிச்சமா என்ன பண்றாங்க, வேஷம் போடுறாங்க. ஒத்த வேஷம் நீங்க தரித்துடாதீங்க அப்படின்றது தான் தெள்ள தெளிவா நம்ம என்ன பண்றோம் சொல்லிக்கிறோம். சோ இந்த வேஷம் தரித்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, எல்லாரையும் என்ன பண்றீங்க, பிரிவினவாதத்துக்குள்ள கொண்டு வரீங்க. இந்துக்குள்ளேயே என்ன பண்றாங்க, இவங்க பிரிவினவாதத்தை ஏற்படுத்துறாங்க. நேத்து சொல்றாரு அண்ணாமலை, 5 லட்சம் இந்துக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது ஆட்சியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஏற்படுது. சோ இது ஆட்சியாளர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தணும் கிடையாது, நீங்க இந்துக்களை எந்த அளவுக்கு பிளவுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களே வந்து பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க எல்லா இந்துக்களுக்கும் நாங்க அறங்காவலரா இருப்போம், நாங்க பாதுகாவலரா இருப்போம் அப்படின்னா இவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனம். மக்கள் எல்லாம் தெள்ள தெளிவா இருக்கிறாங்க சார். நீங்க என்னதான் இங்க மதத்தை வச்சோ இல்ல முருகரை வச்சோ நீங்க என்ன ஒரு அரசியல் செஞ்சாலும் இங்க வந்து உங்களுடைய விஷயம் எடுபடாது அப்படின்றது தான் நிதர்சனம் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய முருகர் மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளல. அவர் ஏன் கலந்து கொள்ளல, எதுக்கு கலந்து கொள்ளல அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஒருவேளை கலந்து கொண்டா சிறுபான்மையினர் ஓட்டை வந்து நம்ம இழக்க நேரிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் அவர் வந்து என்ன பண்ணல, கலந்துக்கவே இல்லை. ஆனா இருந்தாலும் பாஜக என்ன பண்ணும், சந்தோஷப்படுத்தணும், அவங்க மனசை நிறைவுபடுத்தணும். அதுக்காகவே
முன்னாள் அமைச்சர்களை வந்து என்ன பண்ணாங்க, அனுப்பி விட்டாரு. ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, ராஜன் செல்லப்பா போன்றவங்க என்ன பண்ணாங்க, போய் கலந்து கொண்டாங்க. இதுல ராஜேந்திர பாலாஜி தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனால தாங்க நாங்க வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. சோ இங்க வந்து நான் கலந்துக்கலாம் கூட பரவாயில்லப்பா, நீங்க போய் கலந்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய முன்னாள் அமைச்சர்களை வந்து என்ன பண்ணிருக்காரு, அனுப்பி வச்சிருக்காரு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. அது மாத்திரம் இல்லாம இன்னொரு சம்பவம் நடந்தது. இங்க முருகன் மாநாடு நடக்க சேலத்துல அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வேலை வந்து நான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, கமெண்ட் கொடுத்திருக்காரு, நான் முருகன் மாநாடு நடத்தலாம் பரவாயில்ல, முருகன் எனக்கு வேலை அனுப்பி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இவங்க எல்லாருடைய எண்ணமும் எங்க போய் நிக்குதுன்னா, இந்துக்களை டார்கெட் பண்ணி தான் நிக்குது. அப்ப இவங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வேண்டாமா அப்படின்ற ஒரு புள்ளியில வந்து நிக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சிறுபான்மையினர் ஓட்டு நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நீங்க ஒரே மதத்தை சார்ந்து நிக்கிறீங்க அப்படின்றது தெள்ள தெளிவா இருக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கப்படுது. இதெல்லாம் கூட நீங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம், கடந்து போயிடலாம். ஆனா ரெண்டு விஷயம் என்ன பண்ணிருக்காங்க, நடத்திருக்காங்க. அதாவது இந்த முருகர் மாநாட்டுல என்ன சொல்லிருக்காங்க, திராவிடத்தை ஒழிக்க வேலெடுத்து வா முருகா அப்படின்ற ஒரு வாசகத்தோட என்ன பண்ணிருக்காங்க, பெருசா பேனர் போட்டிருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது தன்னுடைய கட்சி பேர்லயே வச்சுக்கிட்டு திராவிடத்தை ஒழிக்க வா முருகா அப்படின்னு போட்ட பாஜக கூட கை சேர்த்து இருக்கிறவங்க தான் அதிமுக அப்படின்றத யாருமே மறந்துடக் கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் கட்சி கூட வந்து என்ன பண்ணிருக்காங்க, கூட்டணி வச்சிருக்காங்க. சோ இவங்க இது தெரியுதுங்களா, நல்லாவே தெரியுது பாத்தீங்களா, எப்படி பச்சை துரோகம் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி, எப்படி வந்து வேஷம் போடுறாங்க பாஜக அதிமுகவும் அப்படின்றத தெள்ள தெளிவா இருக்குது. அது இல்லாம ஏவி ஒன்னு வந்து என்ன பண்றாங்க, பிளே பண்றாங்க. இந்த மாநாட்டு இடையில வந்து ஒரு ஏவி ஒன்னு பிளே பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தர்மம் காக்க அப்படின்ற ஒரு வாய்ஸ் வந்து இந்து முன்னணியுடைய முன்னாள் தலைவர்கள் எல்லாருடைய போட்டோ வருது, ராம் கோபாலன் போடுறது எல்லாருடைய போட்டோ வருது. அது மாத்திரம் இல்லாம அதர்மம் ஒழிக்க அப்படின்னு சொன்னையும் பெரியார் போட்டோவும் அண்ணா போட்டோவும் வருது. இவங்க கட்சி பேர்லயே இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பயணிச்சவர். திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு சில அந்த உடன்பாடு இல்லை, ஏற்படல, ஒரு அதிருப்தியின் காரணமா தான் வெளியே வந்து அண்ணாவை மெயினா வைத்து, எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணா ஒரு பெரிய ஃபெமிலியரா இருக்கிறாரோ அதே அவருடைய பேர்லயே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வச்சாரு. சோ கட்சியின் கொள்கையிலே வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அண்ணா அப்படின்றது தான் இரு பெரும் கட்சிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உரித்தாவே இருக்குது. நீங்க திமுகவே எடுத்துக்கிட்டா கூட பெரியார் அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர் அப்படின்னு. இந்த பக்கம் நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடுத்தீங்கன்னா பெரியார் அண்ணா, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி வருவாங்க. சோ ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சியுடைய தலைவர்கள், அது கொள்கை தலைவராக இருக்காங்க. ஆனா இங்க இவங்க இந்த போட்டோ அதர்மம் ஒழிக்க அப்படின்னு ஒரு பெரியார் போட்டோவும் அண்ணாவுடைய போட்டோ வரும்பொழுது இங்க கை கட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாயை மூடி பார்த்துட்டு இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா போன்றவர்கள். சோ இதுதான் சார் இவங்களுடைய நிலைமை. எந்த அளவுக்கு அடிமையா இருக்கிறாங்க பாத்தீங்களா பாஜகவுக்கு. நீங்க அடிமையா இருங்க, ஆனா உங்க கொள்கை தலைவர்களை விட்டு கொடுத்துட்டு இந்த அளவுக்கு அடிமையா இருக்காதீங்க. எல்லாவற்றையும் அதிமுக இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் நேற்றைய தினத்துல நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. யாருமே எதுவுமே மறக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு இவங்க வந்து அடிமையா இருக்கிறாங்க பாத்தீங்களா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு அதிருப்தி கூட இவங்க வெளியில, எப்படிங்க நீங்க வந்து எங்களுடைய கொள்கை தலைவர்களை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வாய் திறந்து கேட்கல பத்தியா. எடப்பாடி பழனிசாமி கூட கேட்கல பாத்தீங்களா. அதுதாங்க இவங்க பெரிய வேதனையா இருக்கு. இவங்க திராவிட கட்சிகள், ஏன்னா திராவிடம் என்னன்னு சொல்லிட்டு தெரியாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து பார்த்த ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது தன்னுடைய கொள்கை தலைவர்கள் பெரியாரையும் அண்ணாவையும் கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி இந்த மாதிரி ஒரு வீடியோ போடும் பொழுது இங்க முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கை கட்டி வாயை பூத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, அடிமைகளாய் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று சார். எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும் சார். இது இந்த இடத்திலேயே ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா இந்த அளவுக்கு நடந்திருக்குமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா
எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த அளவுக்கு இந்த மாநாடு நடந்திருந்தாலும் அங்க தன்னுடைய கொள்கை தலைவர்களை இழிவுபடுத்தியிருந்தா அடுத்தபடியான நடவடிக்கை எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. இந்த இடத்துல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தா எந்த அளவுக்கு நடந்திருக்கும் அப்படின்றத நம்மளால கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்கோம். இல்ல இவங்களுக்கு தான் அந்த தைரியம் வந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை சார். ஏன்னா இவங்களுக்கு இப்படிதான் பட்டு 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 மறுத்து போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜெயலலிதா பத்தி இழிவா பேசினாரு அண்ணாமலை அவர்கள், எம்ஜிஆரை பத்தி இழிவா பேசினாரு அண்ணாமலை அவர்கள். அப்ப என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, எங்களுக்கு கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. ஆனா திரும்பவும் அதே கட்சி கூட தான் போய் கூட்டணி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆதாயத்துக்காக தான் போயிருக்காங்களே கண்டி மக்களுடைய நலனுக்காக எல்லாம் போய் சேரவில்லை. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க சார், இவங்க பாஜக அதிமுக கூட்டணி வந்து அமைய போகுது, அதாவது அவங்களுடைய கருத்துப்படி இங்க வந்து திமுக ஆட்சி தான், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஒருவேளை அவங்க நினைக்கிறபடி பாஜக அதிமுக ஆட்சி அமைச்சதுன்னா இங்க திராவிடத்துக்கான வழியே இருக்காது, திராவிடத்துக்கான ஆட்சியே இருக்காது, எல்லாமே பாஜகவுடைய ஆட்சி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்திலே இவங்களால எதிர்த்து கேள்வி கேட்க முடியலையே, எந்த ஒரு அதிருப்தி வெளிப்படுத்த முடியலையே, இதுக்கப்புறம் ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா இவங்களால என்ன பண்ண முடியும் சார்? அடிமைகளின் ஆட்சியா தான் இருக்குமே கண்டி சுயாதீனத்தின் ஆட்சியா இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. சோ இந்த ரெண்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பேசப்பட்டது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் கொடுத்த நிபந்தனைகளை மீறுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கொள்கை தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. இதற்கு அதிமுக தரப்புல இருந்து எந்த ஒரு எதிர்வினை ஆற்றல, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அடிமைகளா இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமா உண்மையா இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். சோ அதிமுக கொள்கை தலைவர்கள் அண்ணா பெரியார் அவர்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசி முன்னாள் அமைச்சர்கள் கை கட்டி வாயப்பொத்தி நின்று என்ன பண்ணிருக்காங்க, அதை ரசிச்சு பார்த்திருக்காங்க. இதற்கு அதிமுக தரப்புல இருந்து இன்னும் எதிர்வினை ஆற்றவில்லை. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.